நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ எங்கள் வில்லேஜ்லேருந்து சென்னை கிளம்பியாச்சு. எங்கள் வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பஸ்ஸு போகுதுங்க. வேம்பார் அண்ட் சாயல்குடி கன்னிராஜன் வழியாக தான் போகணும். இங்கேருந்து ஒரு 18 பஸ்ஸு கிட்ட போகுது ஒரு நாளைக்கு. எல்லா பஸ்லேயுமே டிக்கெட்டு கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் போட்டிருக்காங்க. அவ்வளோலாம் நம்மளால் செலவழிக்க முடியாது. அதனால் எங்கள் வில்லேஜ்லேருந்து சாயல்குடியிலேருந்து மதுரை டு சென்னை. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன வண்டி கிடைக்குதோ அதில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான் சாயல்குடிக்கு. அங்கேருந்து அருப்புக்கோட்டையா மதுரையான்றது அங்கே போய்ட்டு செட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்கும். ஒரு ஆட்டோ போயிடுச்சு. ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் தாங்க இருக்குது, சிடிசி. அதுலேயும் டிக்கெட் கிடைக்கல. ஸோ ஒரு ஷேர் ஆட்டோ வருது, அந்த ஷேர் ஆட்டோவில் போகலாம். இப்போ இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் 1800 டிக்கெட் போட்டாங்க ப்ரைவேட் பஸ்ஸுக்கு. அதை விட அதிகமாக தான், கம்மியாக தான் பார்க்கலாம். இப்போ வந்து சாயல்குடி பஸ் ஷேர் ஆட்டோ ஏரியாச்சு. போயிட்டு அங்கேருந்து மதுரையா அருப்புக்கோட்டையான்றதை பார்க்கலாம். இப்படி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இந்த ஆட்டோவில் தான் வந்திருந்தோம். இப்போ சாயல்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு மதுரையா அருப்புக்கோட்டையா அப்படின்ற பஸ்ஸை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 20 ரூபா செலவழிச்சிருக்கோம் சென்னை போகிறதுக்கு. டிக்கெட் ரேட்டு 1800 1780 ரூபா இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. நாளைக்கு முகூர்த்த நாள், அது போக பக்ரீத் பண்டிகைன்றதுனால பஸ்ஸுலாம் கூட்டம் நிறைஞ்சு வழியுது. திருச்செந்தூர் பஸ்ஸு கூட்டத்தை பாருங்கள். எந்த ஊருக்கு, ராம்நாடு போகிற கூட்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக கூட்டம் நிறைஞ்சு வழியுது. இங்கேருந்து சென்னைக்கு ஒரு பஸ் இதில் நிற்கும். இந்த ஜெயவிலாஸ் பக்கத்தில் அதை காணும். அது வந்ததுன்னா அந்த பஸ்ஸில் டிக்கெட் இருக்கா கேட்டு பார்ப்போம். ஆல்ரெடி டிக்கெட் இல்லை, ரிசர்வேஷன்லேயும் டிக்கெட் இல்லை, பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் சாயல்குடியிலேருந்து சென்னை போகிற ஒரே ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு. ப்ரைவேட் பஸ்ஸு கிட்டத்தட்ட 15லேருந்து 16 இருக்குது. இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் லாஸ்ட்டில் 2 சீட் இருக்குது. பட் அது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, லாங் ஜேர்னி அப்படின்றதுனால நான் இதில் போகலை. இப்போ மதுரை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். மதுரை பஸ் எப்போ வருதுன்னு தெரியல. மணி 5 ஆயிடுச்சு. ஸோ எஸ்சிடிசி பஸ்ஸும் கிளம்பிருச்சு பாருங்கள். இந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் போயிருந்தால் 600 தான் டிக்கெட்டு. கிளம்பாக்கத்துக்கு காலையில் 4 மணிக்கு கொண்டு விட்ருவாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸும் கிளம்பிருச்சு. இப்போ நம்ம மதுரை போய் தான் போகணும். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து சாயல்குடியிலேருந்து திருச்சி போகிறோம். பஸ்ஸு ஃபுல்லு, சீட்டு உள்ள அருமையாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகுது, டிக்கெட் ரேட் என்ன, எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். திருச்சிக்கு டிக்கெட் கேட்டால் மதுரை வரைக்கும் ஏற சொல்லிட்டாரு. ஏமாப்ல, திருச்சிக்கு டிக்கெட்டு கேட்டால் மதுரைக்கு தான் வராங்க. ஏன் மதுரைக்கு அப்புறம் தனியாக எடுத்துக்கணுமா? அங்கிட்டு 120. அப்போ 200 சின்ன கரெக்டாக வந்துச்சுல. எல்லா பஸ்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே கொடுத்துருவாங்க. 120 சேர்த்து டிரைவர் ஏறிட்டாரு. டிரைவர் போகிறதுக்கு வெளியில் போங்க. டிரைவர் போகிறதுக்கு வழி இல்லை. ஆக்சுவலாக மதுரைக்கு போக வேண்டிய ஒரு ப்ரைவேட் பஸ் வரலை. அதனால் இவ்வளோ கூட்டம். பஸ்ஸு கிளம்ப போகுது. கரெக்டாக 5:50 பஸ்ஸு வந்து சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் போகுது. திருச்சி பஸ் தான். பட் நம்மளுக்கு திருச்சி பஸ்ஸுக்கு திருச்சிக்கு டிக்கெட் கிடைக்கல. மதுரை தான் கொடுத்துருக்காங்க. மதுரை போயிட்டு அங்கே டிக்கெட் எடுக்குன்னு சொன்னாங்க தனியாக. மதுரை போய் மதுரையில் மாறிக்கலாம். சாயல்குடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் கொக்காடி. கண்ட்ரக்டர் வரதுக்கே வழி இல்லை. கண்ட்ரக்டர் டிக்கெட் எடுக்க வரதுக்கே வழி இல்லை. ப்ரைவேட் பஸ்ஸு. ரெண்டாவது ஸ்டாப்பிங் ஓப்பங்கம்மா. 2வது ஸ்டாப்பிங் ஓப்பங்கம்மா. எல்லாம் பக்கத்து ஸ்டாண்டில் இருக்காங்க. பஸ்ஸு அருப்புக்கோட்டை பிறகு கல்யாணம் நினைக்கிறேன். 4வது ஸ்டாப்பிங் பேர் என்ன தெரியலையே. 4வது ஸ்டாப்பு. பஸ் வராங்க. செம டிராஃபிக், செம கூட்டம். கூட்டுறாங்க. சரியான கூட்டம் பஸ்ஸில்.
பஸ் நல்ல ஸ்பீடு போகுது. முன்னாடி கார் ரிப்பேர் அந்த மரத்துக்குள்ள தான் கரெக்டாக அங்கே இருந்துச்சு கார் ரிப்பேர் ஆகி. பெருநாடி கொஞ்சம் பெரிய ஊருங்க இந்த ஏரியாவுக்குள்ள. இப்படி போனால் வந்து விளாத்தியம் கூட்டம் இவ்வளோ ஏறுது. எல்லாம் அருப்புக்கோட்டை இந்த ஏரியாவில் கூட்டம் இறங்கிடும். கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக இந்த இடம். ஆமாம் இந்த இடம் வந்துச்சு. இந்த இடத்துல வந்துச்சு. அப்படி கரெக்டாக ஆட்டோ வந்துச்சு கூப்பிட்டு வரேன். பெருநாளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுதுங்க. ஊருக்குள்ளே போகுது. ஊர் எப்படி போது ஒரு நாய் எல்லா ஊருக்குமே கூப்பிடுதா? அப்படியா? ஒரு பஸ் நிற்குது. அத்தாக்கு நிப்பாட்டு வர இல்லையே நிப்பாட்டில். வண்டி 40 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டவே இல்லைங்க. வண்டி கூட்டம் சரியான கூட்டம். 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் தாண்டி போச்சு அப்படின்னா வண்டி அப்புறம் வந்துடுங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குல்ல. குச்சி நத்தம்மா போர்டு இருக்கும்ல. பஸ்ஸே காலிடா. பஸ்ஸே காலி. ஏறுங்க அருப்போட்டா வராள். ஏறுங்க அருப்போட்டா மதுரை. சந்தை போல ஸ்மெல்ல பத்தியா?
ஊர் பேர் என்ன? மண்டப சாலையா? போனது மண்டப சாலை. கரெக்டு தான், மண்டப சாலை தான். நல்லா இருக்கா பச்சை பசேர் இருக்கு. மழை பெய்யுது. ரெட்டியாவட்டி ரெட்டியாவட்டி bypass road. அருப்புக்கோட்டை ஊருக்குள்ளே எவ்வளோ நேரம் வருது? அவ்வளோ பெரிய ஊரடா. அருப்புக்கோட்டை சிவராம் மாட்டுத்தாவணி சிவராம் நிற்குது. சிவராம் அவ்வளோதான். இப்போ தாங்க பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கு.
அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்காங்க. பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் கேமரா வாங்கிட்டு காட்ட முடியுது. முன்னாடி சரியான கூட்டம், நகர்த்தவே முடியல எங்கேயுமே. அவங்க தலைவர் இன்னும் ஃபுட்பாலே தான் நிற்கிறாப்புல. அருப்புக்கோட்டையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சிவன் கோவில். இல்லை போடுறாப்புல. இதுதான் அந்த சிவன் கோயிலோட நுழைவாயில், ஃபேமஸான கோயில். இங்கேருந்து மதுரை எவ்வளோ தூரம் பாரு, அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு எவ்வளோ நேரம் கட்டுது பாரு. அடுத்து வருது அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்தது புது பஸ் ஸ்டாண்டாக பழைய பஸ் ஸ்டாண்டு தெரியல. பஸ் ஸ்டாண்டு எங்கே போய் நிற்கணும். அருப்புக்கோட்டை இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஊருங்க. மதுரைக்கு அடுத்தபடி அருப்புக்கோட்டை கொஞ்சம் பெரிய ஊர். ஊருமே நல்லாயிருக்கும். அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு. தள்ளுறாருங்க டிரைவர். மழை வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் மழை இருக்குது. நம்ம கோயம்புத்தூர்ல மழை வரும். நாங்கள் எங்கேயாவது இருந்து கிளம்பணும் அப்படின்னா அந்த ஊரில் கண்டிப்பாக மழை வரும். ஜெயவிலாஸ் தான் ஃபுல்லாக, அருப்புக்கோட்டை ஃபுல்லாலே ஜெயவிலாஸ் தான். கரெக்ட் தான். கரெக்டு தான், அதே தான். புது பஸ் ஸ்டாண்டு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நிப்பாடி போட்டுருக்காங்க வண்டிகள் எல்லாத்தையும். இங்கே தான் ஜெயவிலாஸ் ஏரி நம்ம வந்து போகும்போது போகணும். ஸ்டாண்டே ஃபுல்லாகிடுச்சு, காலி ஆயிடுச்சு, பஸ்ஸே காலி ஆயிடுச்சு. டிரைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக இருப்பார் போல, முறப்பாக இருக்காப்புல, யாரையும் விட மாட்டேங்கிறாப்புல. ஏடா சரி, டிரைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக இருப்பாரோ. டெரர் பீஸாக இருக்காரு, சம்மாட்டு தான் இருக்காருங்க. கீரையும் போட்டு டங்குன்னு அடிக்காரு. டெரர் பீஸாக இருக்காரு. ஆனால் இந்த ரூட்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த இன்ஜின் பாக்ஸில் உட்காந்து தான் ட்ராவல் பண்ணாங்க. அவர் வேலைக்கு அவர் அப்படி இருக்கிறது நல்லது. பஸ்ஸே காலி, பஸ்ஸே காலி. பஸ்ஸே கிடையாது போச்சுங்க அருப்புக்கோட்டைக்கு. அப்புறம் நம்ம மதுரை வரைக்கும் ஃப்ரீயாக தான் போகும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வீடியோ கவரேஜ் பண்ணுவோம். பட் ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன, மதுரை டு கும்பம், மதுரை டு தஞ்சாவூர், மதுரை டு தஞ்சாவூர் டு திருச்சி, திருச்சி டு சாயல்குடி பேப்பராக எழுதி ஒட்டி ஒரு சைடையே மறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம முன்னாடி ஒன்றும் எடுக்க முடியாது. டிரைவரே மட்டும்தான் காமிச்சாகணும். பார்க்கலாம், 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வண்டி வரைக்கும் தாண்டலை. எங்கள் சாயல்குடியிலேருந்து இங்கே 55 கிலோமீட்டரா, 55 கிலோமீட்டரா சாயல்குடியிலேருந்து
அதுவும் 55 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் மொத்தம். கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் தான் வந்து அருப்புக்கோட்டை. சாயல்குடி டு அருப்புக்கோட்டை 55 கிலோமீட்டர். இந்த 55 கிலோமீட்டர் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டது வந்து 2.5 மணி நேரம் வந்திருக்கு. 55 கிலோமீட்டர் நம்ம பார்த்துக்கங்க. இன்னும் 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்திருக்கு. 5:50 எடுத்தாங்க, இப்போ மணி 7:30. 1.5 மணி நேரம் வந்திருக்கு. 255 கிலோமீட்ரு மதுரைக்கு. ஸோ மதுரை வழியாக டோல்கேட் வேறு இருக்குது. அது இல்லாமல் காரியாபட்டி ஊருக்குள்ளே போச்சுன்னா அங்கேயும் கொஞ்சம் டிலே ஆகும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பஸ் வந்து காரையாப்பட்டிலாம் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சாயல்குடியிலிருந்து மதுரை போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ஸ்லாங் வந்து மக்கள் பேசுகிற மொழி மாறும். அதை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் மெயினாக நம்ம வந்து இந்த ரூட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. பட் ஆனால் அது இந்த டைம் மிஸ்ஸு. ஏன்னா அந்தளவுக்கு பஸ்ஸில் வந்து கூட்டம். 41 ஒரு பஸ்ஸு வருமா சாயல்குடியிலேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு. அந்த பஸ்ஸு வரலை. அதனால் எல்லா மக்களும் இந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து செட்டு வச்சுருப்பாங்க, பாட்டு போடுவாங்க. இந்த பஸ்ஸில் ஒன்றுமே போட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸையே தேடி போகிறேன் நான். ஆனால் இவ்வளோ லாங் ட்ராவலு கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வந்து சாயல்குடி டு மதுரை. அது போகிறதுக்குள்ள ஒரு பாட்டு கூட போடலாம் அப்படின்னு எப்படிங்க கடுப்படிங்க ட்ராவலு. உட்காந்து சீட்டு எரியுது. அப்புறம் டீ குடித்த மாதிரி இருக்குது சீட்டு. அந்த பாட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். பஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் கழிச்சு தான் ஸ்டாப்பிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. டிஎன்எஸ்சி பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ் இல்லை. அதுதான் இங்கேயே இந்த டிரைவர் பண்ணியிருக்காரு. பஸ் வந்து பைபாஸில் ஏறிடுச்சு. மதுரை அதாவது அருப்புக்கோட்டையிலேருந்து வெளிலேருந்து பைபாஸில் ஏறிடுச்சு. எந்த ஊருக்குள்ளேயும் பஸ் வந்து போகாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயாவது கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து போவாங்கன்னு பார்த்தா 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. முன்னாடி வந்து 35லேருந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. இப்போ வந்து 40லேருந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்படியே எதையோ சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ரேடியோ ஆடியோ செட் இல்லை. நான் தலைவா இப்படி பண்ணுறீங்களே தலைவா. ஒரு ஆடியோ செட் இருந்தால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மொபைலில் வந்து நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மொபைலில் எதாவது பார்த்துட்டு வரலாம். ரொம்ப போர் அடிக்கும். நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டிய இந்த பஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப போர் அடிச்ச பஸ்ஸு. சாயல்குடி டு திருச்சி பஸ். மணி 7:45 ஆகுது. இன்னும் மதுரை வந்து 27 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போகணும் பார்க்கலாம். மதுரை பைபாஸில் பறந்து வர்றாங்க. இங்கேருந்து அந்த ராம்நாடு, அருப்புக்கோட்டை அவுட்ரு, பரமக்குடி அவுட்ரு, ராம்நாட்டில் போயிட்டு அந்த ரோடு வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ராமேஸ்வரம் தான் கொஞ்சம் ஊருக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அது மெயின் சேர் ரோடு. ராம்நாடு டு ராமேஸ்வரம் காரு, பஸ்ஸு, பைக்கு பறக்குறாங்க. வராமல் பாருங்க. பறக்குறாங்க ரோடு. முன்னாடி ஒரு பஸ் போகுது. அதை ஓவர்டேக் பண்ணி தான் பார்க்கலாம். அப்படி ஓவர்டேக் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பஸ். ஆமாம், ஃபஸ்ட்டு பஸ் தான் ஸ்ரீ ஜெயவாஸ் லோக்கல் பஸ்ஸு. அவன் இவ்வளோ தான்
யார் அப்படின்னா எங்களுக்கு அங்கே சென்னை பஸ்ஸை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் வெப்சைட்டில் செக் பண்ண வரைக்குமே எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லுன்னு தான் வருது. ஸ்பெஷல் பஸ் வந்து 3x2 பஸ் விட்டுருக்காங்க. இதே மாதிரி பஸ்ஸு தான். அதை நான் ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு காலையில் வேலைக்கு போகிற சிரமம். அதனால தான் நான் ஸ்பீடு பண்ணியிருக்கீங்க. மற்றபடி உடனே கமெண்ட்டில் போட்டுருவீங்க ஸ்பீடில் போய்ட்டு செத்து பேரை போய் நினைக்காமீங்க. அதெல்லாம் கிடையாது. மழை பெஞ்சிருக்குடா. மழை பேஞ்சிருக்கு. ஆமாம், எங்கள் கிராமத்துலலாம் மழையே கிடையாது. வெயில் மண்டையை பிளக்குது. மதுரையில் எப்போ பார்த்தாலும் மழை தான் போயிடும். நல்ல மரக்காடுகள் நிறையா இருக்கனால தலைவர் ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக வர்றாப்புல யாருன்னு பார்க்கலாம். லைனாக வர்றானுங்க. ஒருத்தனை விட்டு நிறைய பேர் எல்லாம் போயிடுவாங்க போயிடா. மதுரைக்கு வர ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இந்த ரோடு இப்படி போகுதுல்ல, இந்த ரோடு போனீங்கன்னா கொடைக்கானல் போகிற ரோடு. அங்கே ஒரு டோல்கேட் இருக்கும். இப்படி போனீங்கன்னா மதுரை ஊருக்குள்ள ஏர்போர்ட்டு, மதுரை ஊர், வேளம்மாள் காலேஜ் அந்த ரோடு. காட்டுறேன் பாருங்க. லைட்டு தெரிஞ்சதில்ல, அதுதான் மதுரை ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்டு மண்டேலா நகர், பெரியார் சொல்லிட்டு போகிறாங்க. மண்டேலா நகர். வாங்க வாங்க, சிறுவாசல் பெரியார் போல இறங்கப்பா இறங்கப்பா. இறங்க மாமா உட்காருங்க. போட்டு போட்டு மதுரைக்கு வர்ற செகண்ட் அண்ட் மெயின் டோல்கேட் இதுதான். இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மதுரை ஊருக்குள்ள அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அஃபிஷியலாக அங்கேயே என்ட்ரு ஆகிட்டோம். பட் இது வந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது இது வண்டியூர் டோல்கேட்டா? சிந்தாமணி டோல் பிளாசா. சிட்டியாக இருந்தாலும் சரி, நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 ஆம்புலன்ஸாக ஒரு காலை வரலேருந்து அரை மணி நேரத்தில் நம்ம காசு பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து
ப்ரொப்பலர் சவுண்டு தான் காதில் அதிகமாக கேட்குது. விசில் சவுண்டு பறக்குது. அடுத்து வர்றது வேலம்மாள். இந்த வேலம்மாளில் தான் வந்து மதுரை வழியாக இப்போ சென்னை போகிற பஸ்ஸுகள் எல்லாமே டின்னர் பிரேக் நிப்பாட்டுவாங்க. சிஎஸ்கேன்னு ஒரு பஸ் இருந்துச்சு, அது ஜிகேஆர் கூட இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. அமர்நாட்டில் ஒரு பஸ்ஸு. உரகனூர். ஸோ இங்கே தான் வந்து இந்த அட்ரஸிலுக்கு தான் ராமேஸ்வரம் அந்த ரோடு வரும். ராமேஸ்வரம் பராங்குடி ரோடு அங்கேருந்து வரும். இது அருப்புக்கோட்டை ரோடு. இது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். அது இந்த இடம் எப்படி போனீங்க அப்படின்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே போகும். இப்போ வண்டி போகிறது வந்து நம்ம கோயில் என்ன மதுரை இல்லை இன்னொரு கோயில் வரும். மதுரை பாண்டி கோயில். பாண்டி கோயில் டப்புனி ஆபத்துக்கு வர மாட்டேங்குது. பாண்டி கோயில் கோயில் பேர் இடத்து பேரே பாண்டி கோயில் தான். ஆமாம், இது வந்து அவுட்ரு பைபாஸ், மதுரை அவுட்ரு பைபாஸ். நிறைய போனால் திருச்சி சென்னை போகிற ரோடு தான். இதில் கரெக்டாக உள்ளே போயிட்டு பாண்டி கோயில், மீனாட்சி மிஷனு, மாட்டுத்தாவணி. அதில் ஒரு 10 நிமிஷம் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் இறங்கிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்மளோட சென்னை எஸ்சிடிசி பஸ்ஸை தேடி பிடிக்கலாம். இது 3வது டோல்கேட்டு. மதுரை உள்ளே வர்றதுக்கு 3வது டோல்கேட்டு. இதுதான் வண்டியூர் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். இது என்ன டோல்கேட்டா இது? மதுரை ரிங் ரோடு டோல்கேட்டு. ஏதாவது டோல்கேட்டு பேர் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நான் 2 டோல்கேட்டு சொல்லியிருந்தேன், இப்போ 3வது டோல்கேட்டு. இப்போ 3 டோல்கேட் இருக்குது அருப்புக்கோட்டை வழியாக வந்தோம் அப்படின்னா. கொடைக்கானல் ரோடையும் சேர்த்திங்கன்னா 4 டோல்கேட். அது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்போ 3 டோல்கேட். ஏசி பஸ் ஒன்று போகுதுறாங்க. ஏசி பஸ் ஒன்று போகுது. அது கோயில்பட்டி அருப்புக்கோட்டை இந்த மாதிரி தான் வண்டியாக இருக்கும். தூத்துக்குடி வண்டி ஒட்டி நிறைய போனால் திருச்சி வண்டி லெஃப்டில் கட் பண்ணி போயிடும். எஸ்சிடிசி ஓவர்டேக் பண்ணுறாருங்க. ஃபஸ்ட் டைமே எஸ்சிடிசி இந்த பஸ் ஓவர்டேக் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பஸ் ஓவர்டேக் பண்ணுற 2வது பஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேவதாஸ் ஓவர்டேக் பண்ணிச்சு. இப்போ இது வந்து மதுரை ஊருக்கு வந்தோடனே பாண்டிகளை தாண்டி எஸ்சிடிசி ஏசி பஸ் தூத்துக்குடியிலேருந்து வர பஸ் ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. தலைவர் ஸ்பீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாப்புல. காரணம் என்ன அப்படின்னா மதுரையிலேருந்து திருச்சிக்கு 1 to 1 எங்கேயுமே நிற்காது. 120 ரூபா டிக்கெட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி தான் போவாங்க. மதுரையில் வந்து திருச்சிக்கு வந்து 9 மணிக்கெலாம் ஒன்று விட்டுருவேன்னு சொல்லி சொன்னாங்க. 9:30 மணிக்கெலாம் மதுரையிலேருந்து திருச்சி போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை ஸ்பீடாக தான் போகும் போல. 1.5 மணி நேரத்தில்
பிஆர்பி பஸ் ஸ்டாண்டு சரிதா. இந்த பஸ்ஸுகள் நிறைய நிற்கிது பாருங்க. பிஆர்பியோட ஷெட்டு, தனி ஷெட்டு. தொண்டியிலேருந்து மதுரை வர பஸ்ஸு. தொண்டி, திருவாடானை, காளையார்கோவில், சிவகங்கை, மதுரை பஸ் முன்னாடி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், மதுரை மாட்டுத்தாவணி வந்தாச்சு, இறங்க வேண்டிதான். பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. தீ பிடிச்சி எரிஞ்சு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. சரி கட்டி கொண்டு வந்துட்டாங்க போல. ஏய் பெருசுடா இது. இது முன்னாடி நீ கோயம்புத்தூர் பிறகு இங்கே வந்தானே போவ, மதுரை வந்தானே போவ. இது மாட்டுத்தாவணி வந்து ஆரப்பாளையம் போவியோ? ஒரே ஒரு டைம் அதுலேருந்து வந்திருக்கேன். வர்றப்போ இந்த பஸ் கிடையாது, மதுரை ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன். ஆரப்பாளத்தில் தான் இதிலிருந்து ஆரப்பாளையம் எவ்வளோ தூரம்? பக்கம் தான், பக்கம் தான். ஆரணை போட்டு தள்ளுறாப்புல. அவ்வளோதாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு டின்னரை முடிச்சுட்டு எஸ்சிடிசி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு கிடைக்குதா பார்க்கலாம். ஆரணை போட்டு தீர்க்க இங்கே கூட்டத்தை போகும். மாட்டுத்தாவணி ஆம்பளை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சரியான கூட்டம். என்னடா இவர் பேக் எப்படி அமுக்குறாரு? ஏண்டா சிட்டிக்குள்ள பறக்குறாரு, வித்தியாசமா இருக்காரு டிரைவரு. ஓடு ஓடு, நிற்காதங்கிறாங்க. அவ்வளோதாங்க, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு.